இன்னையோட மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப்ல இருந்துச்சு. அப் டு 12 ஓ கிளாக் வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு நல்ல ஒரு பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. பையரோட ஃபோர்ஸ் அப்படிங்கிறது ரொம்பவே அதிகமாக இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. பட் ஆஃப்டர் 12 ஓ கிளாக் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்ட்ரகிள் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே லைட் ஷிஃப்டிங் அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 12 ஓ கிளாக்ல இருந்து 1:30 வரைக்குமே ஒரு ஸ்ட்ரகிள் கொடுத்துருந்தாங்க. அண்ட் ஆஃப்டர் தட் கூட வந்து பார்த்தீங்கன்னா பெருசாக மேலே போக முடியாமல் ஒரு ஸ்ட்ரகிளோட முடிச்சிருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இந்த மார்க்கெட் ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நாளைக்கு பர்டிகுலராக எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால நாளைக்கான வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறதையும் நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தட்ல அனலைஸ் பண்ணிடலாம். நீங்க இன்னைக்கு எவ்வளவு ப்ராஃபிட் பண்ணீங்க, உங்களோட பொசிஷன் என்ன அப்படிங்கறத கமெண்ட் செக்ஷன்ல கமெண்ட் பண்ணுங்க. நம்ம ட்ரேட் எம்பயருக்கான டெலிகிராம் அண்ட் வாட்ஸ்அப் குரூப்புக்கான லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்குறேன், தேவைப்படுறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க. ஹலோ எவ்ரிவன், திஸ் இஸ் ஜெகதீஸ்வரன், ஃபவுண்டர் ஆஃப் ட்ரேட் எம்பயர். நம்ம ட்ரேட் எம்பயர்ல ஒரு நியூ செஷன் ஸ்டார்ட் பண்றோம். இது மார்னிங் அண்ட் ஈவினிங் ரெண்டு ஸ்லாட் அவைலபிளா இருக்கு. ரெண்டுமே சைமல்டேனியஸ் செஷன், அதாவது ஷிஃப்ட் பேசிஸ்ல ஜாயின் பண்றவங்க மார்னிங் அட்டென்ட் பண்ணிட்டு 1 வீக் முடியல அப்படின்னா ஈவினிங் அட்டென்ட் பண்ணலாம். ஈவினிங் அட்டென்ட் பண்ணிட்டு சப்போஸ் 1 வீக் முடியலன்னா மார்னிங் அட்டென்ட் பண்ணலாம். அந்த மாதிரியான ஒரு ஸ்லாட் போத் ஆன்லைன் அண்ட் ஆஃப்லைன் ரெண்டுமே அவைலபிளா இருக்கு. இந்த கோர்ஸ் பத்தி தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவங்க ட்ரேட் எம்பயரை கான்டாக்ட் பண்ணுங்க. இன்னைக்கு நிஃப்டியை பொறுத்தவரை ஓப்பனிங்கே ஒரு சின்ன கேப் அப்ல இருந்துச்சு. இமீடியட்டாக ஒரு பையிங் ப்ரெஷரோட மேலே போன ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியர் அப் ட்ரெண்டோட 12 ஓ கிளாக் வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 26,000 ரீச் பண்ணியிருந்ததை பார்க்க முடிஞ்சது. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சின்னதாக அந்த ஹையர் லோ, லாஸ்ட்டாக வந்த ஹையர் லோ பிரேக் பண்ணிட்டு கீழே வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அதுக்கப்புறம் ஒரு சைட் வேஸை கொடுத்து மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா 25,974 இந்த ரேஞ்சில் முடிச்சிருக்கிறது பார்க்க முடியாது. அரௌண்ட் 170 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணி மேலே போகலாம். பட் இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ரிஸ்கான ஏரியா அப்படிங்கிறது இருக்குது. சப்ளை ஜோன் 2 பிரேக் பண்ணி சஸ்டெயின் ஆச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போயிடும் அப்படிங்கிறதும், அதோட ஜோன் அப்படிங்கிறது சப்ளை ஜோன் 3 இருக்கக்கூடிய 26,051 இந்த ரேஞ்சை போய் டெஸ்ட் பண்ணணும் அப்படிங்கிறது வியூவாக இருக்குது. இது பொறுத்த வரைக்கும் ரெண்டு வியூ கொடுத்துருந்தாலுமே இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ரிஸ்கான ஜோனுக்குள்ளார என்டர் ஆகுது அப்படின்றதும், சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படிங்கிறதும், அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 3 வரைக்கும் எக்ஸ்பெக்ட் பண்ணியிருந்தோம் 26,051 வரை. அந்த அளவுக்கு மேலே போகலனாலும் அரௌண்ட் வந்து பார்த்தீங்கன்னா 26,000 வரை ரீச் ஆகிட்டு மார்க்கெட் ஒரு ஸ்ட்ரகிளோட முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 1 அப்படிங்கிறதுனால மார்க்கெட் ஒரு சைட் வேஸுக்கு மாறி இருக்கு அப்படிங்கிறதும், நாளைக்கு எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால ஒரு சைட் வேஸ் நடக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்கோ அப்படிங்கிற அந்த டவுட்டும் கொடுக்குது அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் ரெண்டு பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்க முடியாது. மார்க்கெட்டில் வந்து பார்த்தீங்கன்னா நியர் த அவுட் ஆஃப் த மணி கால் சைடில் வந்து பார்த்தீங்கன்னா பெரிய லெவலில் ரைட்டர் இல்லை அப்படிங்கிறது மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிற ஒரு சின்ன டவுட்டையும் கிளாரிஃபை பண்ணுது. அண்ட் இன்னியோட சேஞ்ச் இன் ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பார்க்கும்போது புட் ரைட்டர்ஸ் ரொம்பவே அதிகமாக இருந்திருக்காங்க. அண்ட் கால் ரைட்டர்ஸ் வந்து பார்த்தோன்னா லாஸை புக் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறதும் பார்க்குறோம். இந்த மாதிரி ஒவ்வொரு நாள் சேஞ்ச் ஆகிட்டே வர்றதுல நமக்கு நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எப்படி இருக்கலாம்னா கால் ரைட்டர்ஸ் கொஞ்சம் அதிகமாக இருந்து மார்க்கெட் ஹெவியாக கீழே வர்றதையும் நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அந்த வகையில் மார்க்கெட் கீழே வரலாம் அப்படிங்கிற அந்த வியூ எடுத்துக்கிட்டாலுமே, இது கன்க்ளூஷன் இல்லை, கீழே வரலாம் அப்படிங்கிற அந்த வியூ எடுத்துக்கிட்டாலுமே இப்போதைக்கு ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பேஸ் பண்ணிவிட்டு சைட் வேஸில் தான் இருக்குது அப்படிங்கிறத எடுத்துக்க முடியும். அண்ட் வேர்ல்டு மார்க்கெட் பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கக்கூடிய ஸ்டேஜ் அப்படிங்கிறது ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆகிட்டு கீழே வந்துட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். அல்லது சின்னதாக வந்து பார்த்தீங்கன்னா பாசிட்டிவ் சைடில் மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் ஓவராலாகவே வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் மார்க்கெட் வந்துட்டு கேப் அப்பில் போயிட்டு இருக்கு. அதோட கண்டினியூஷன்ஸ் அப்படிங்கிறது ஏஷியாலேயும் ரிஃப்ளெக்ட் ஆயிருந்தாங்க. அரௌண்ட் 2.5% கிட்ட பாசிட்டிவ்ல இருந்ததையும் பார்க்க முடிஞ்சது. இது கண்டினியூ ஆகிற பட்சத்தில் யூஎஸ் மார்க்கெட்டுமே வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கேப் அப்பில் இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். பட் ரொம்ப நேரம் இந்த மாதிரி போகாது அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்கணும். அடிஷ்னலாக இந்த இடத்துல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டே லைட் இன்னிலிருந்து ஸ்டார்ட் ஆயிருக்கு அப்படின்னு சொல்லலாம். யூரோப்பியன் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா இதுவரை 12:45 ஓப்பன் ஆன மார்க்கெட் இன்னிலிருந்து வந்து பார்த்தீங்கன்னா 1:45 ஓப்பன் ஆகுது. அப்போ யூஎஸ் மார்க்கெட் என்ன ஆகும்னா 8 o'clock ஓப்பன் ஆகும். அப்படி பார்க்கும்போது மார்க்கெட்டோட டைரக்ஷன்ஸ் அப்படிங்கிறது 8 o'clock நம்ம கன்ஃபார்ம் ஆகும். எனிவே ஓப்பன் ஆகக்கூடிய மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கேப் அப்பில் ஓப்பன் ஆகி கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிற அந்த லீடு எடுத்துக்கலாம். அதோட கண்டினியூஷன்ஸ் இருக்கிற பட்சத்தில் ஏஷியா ஃபுல்லாகவே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாசிட்டிவ் ஓப்பன் ஆகலாம், அல்லது ஓப்பனிங்கே ஃப்ளாட்டாக இருந்து கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு தான் இருக்குது அப்படிங்கிறது இந்த இடத்துல கன்க்ளூஷனாக எடுத்துக்கலாம். எனிவே இது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத டெக்னிக்கலாக பார்த்து தான் கன்க்ளூட் பண்ணுவோம். அது எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துடலாம். நம்ம கொடுக்கக்கூடிய வியூ நம்ம ட்ரேட் எம்பயர் மெத்தட் எந்த அளவுக்கு அக்யூரேட்டா இருக்கு அப்படிங்கறத ப்ரூவ் பண்றதுக்காக தான். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். அப்படி ட்ரேட் பண்றதுனா ப்ராப்பரா லேர்ன் பண்ணிட்டு ட்ரேட் எடுங்க.
நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் 4 சப்போர்ட்டையும் 3 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ இருக்கக்கூடிய ஜோனில் எப்படி நடக்கும், எப்படி ட்ராவல் ஆகும் அப்படிங்கிறது புரிஞ்சிடலாம். பர்டிகுலராக நாளைக்கு எக்ஸ்பைரி டேட் அப்படிங்கிறதுனால ஃபஸ்ட்டு சைட்வேஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சிடலாம். மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சைட்வேஸ் பிட்வீன் வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 1 அண்ட் டிமாண்ட் ஜோன் 1 இந்த இடத்துக்குள்ளார இருக்கிற பட்சத்தில் மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா சைட்வேஸ்குள்ளார இருக்கிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அது 26,000க்கும் 25,920 இந்த ரேஞ்சுக்குள்ளார இருந்துச்சுன்னா மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் செல்லருக்கு இடையில இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். ஒரு ட்ரேடருக்கு ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கல அப்படிங்கிறத புரிஞ்சுட்டு தள்ளி நிற்போம். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்த சப்போர்ட் அப்படிங்கிறது இருக்குது. அது அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சப்போர்ட் 1 போயிட்டு அதாவது 25,878 இந்த ரேஞ்சை போயிட்டு டச் பண்ணலாம். தென் இது வந்துருச்சுனாலே இதுக்கப்புறம் ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகிட்டு ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா சப்போர்ட் 2 அண்ட் அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு அடுத்ததாக சப்போர்ட் 3 வரைக்கும் ஒரு டவுன் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு ஃபர்தராக கீழே இறங்குறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்குது. இது நடக்கிறதுக்கே 2 அல்லது 3 நாட்கள் எடுக்கும் அப்படிங்கிறதுனால இதில் ஒரு ஆப்பர்ச்சுனிட்டி நமக்கு கிடைக்கும் அப்படிங்கறத புரிஞ்சுக்கலாம். சப்போஸ் இந்த பிரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 1க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா பிரைஸ் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது இருக்கு. ஃபர்தராக இதில் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அப் ட்ரெண்ட் கிரியேட் ஆகிட்டு அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 அதாவது 26,100 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம் அப்படிங்கிறதும் இதை மோஸ்ட்டாக பிரேக் பண்ணாது. இதை பிரேக் பண்ணிச்சுன்னா ஃபர்தராக மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா கிளியராக மேலே போக ஆரம்பிச்சிடும் அப்படிங்கிறதையும் புரிதலாக இருக்குது. அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 26,200 வரை போகிறதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் ஓவராலாகவே கீழே டேர்ன் ஆகிடுச்சு அப்படிங்கிறதும் இனி வந்து பார்த்தீங்கன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகும் அப்படிங்கிறதும் அப் டு வந்து பார்த்தீங்கன்னா சப்ளை ஜோன் 2 வரைக்கும் தான் போகும். அதை பிரேக் பண்ணுச்சுன்னா மட்டும் ரொம்பவே ஸ்ட்ராங்காக மாறிடும் அப்படிங்கிறதும் 26,200 அப்படிங்கிறது அடுத்த எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது அப்படிங்கிறதையும் ஓவராலாக புரிஞ்சுக்கிறோம். அண்ட் டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுச்சுன்னா சப்போர்ட் 1 அண்ட் சப்போர்ட் 2 அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் சப்போர்ட் 3 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் அனலைஸ் பண்ண வியூவாக இருக்குது. இது எப்படி இருக்குது அப்படிங்கிறத நாளைக்கு ரிவ்யூ பண்ணலாம். இதை பார்த்துட்டு யாரும் ட்ரேட் பண்ண வேண்டாம். இது கால்ஸாவோ ரெக்கமெண்டேஷன்ஸாவோ எடுத்துக்க வேண்டாம். இன்றைக்கி பேங்க் நிஃப்டியை பொறுத்தவரை ஃப்ளாட்டாக ஓப்பன் ஆனது இமீடியட் பாசிட்டிவ் மொமெண்டம் கொடுக்க ஆரம்பிச்சாங்க. வந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கிளியரான ஒரு அப் ட்ரெண்ட் நிஃப்டியை மாதிரியே கொடுக்க ஆரம்பிச்ச ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா அப் டு 12 o'clock வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 58,200 இந்த ரேஞ்சு போய் ரீச் பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லலாம். அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஹையர் லோவை பிரேக் பண்ணிவிட்டு மார்க்கெட் வந்து கொஞ்சம் கீழே இறங்கிட்டு சேம் ஹையர் ஹையை ரீச் பண்ணி முடிச்சிருக்கிறதையும் பார்க்குறோம். நியர் வந்து பார்த்தீங்கன்னா 58,200 முடிச்சிருக்காங்க. நியர் வந்து பார்த்தீங்கன்னா 414 பாயிண்ட் கிட்ட பாசிட்டிவில் இருக்கிறதையும் பார்க்க முடியாது. இதை பொறுத்த வரைக்கும் நம்ம என்ன சொல்லியிருந்தோம்னா மார்க்கெட் வந்து மேலே போகிற பட்சத்தில் அதாவது சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணிருந்துச்சுன்னா மார்க்கெட் மேலே போகிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது எடுக்கும். அது 57,914 அப்படிங்கிற இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ரிஸ்க்கான ஏரியாவாக இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். இதை பிரேக் பண்ணால் தான் ஸ்ட்ராங்காக இதோட ப்ரைஸ் மேலே போகணும். அப் டு வந்து பார்த்தீங்கன்னா 58,372 வரை போயிட்டு இதை பொறுத்த வரைக்கும் நம்ம 2 வியூ கொடுத்துருந்தாலுமே சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில் உங்களுக்கு ரிஸ்க்கான ஏரியாக்குள்ளே என்ட்ரு ஆகிறது அப்படிங்கிறதும் இந்த சப்ளை ஜோன் 2க்கு மேலே இருந்துச்சுன்னா ஸ்ட்ராங்காக மேலே போகும் அப்படின்றதும் சொல்லியிருந்தோம். அது அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்ளை ஜோன் 3 வரைக்கும் எதிர்பார்த்துருந்தோம். அந்த லெவல் போக முடியாமல் ஒரு சின்ன ஸ்ட்ரகிளோட மார்க்கெட் பாசிட்டிவ்ல முடிச்சிருக்கிறத பார்க்க முடியாது. ஸோ எனிவே இது ஃபர்தராக எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துலாம். அதுக்கு முன்னாடி ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் அனாலிசிஸ் புரிஞ்சுக்கலாம். ஓப்பன் இன்ட்ரெஸ்ட் பொறுத்த வரைக்கும் பிசிஆர் ரேஷியோ 1.05 மார்க்கெட் சைட்வேஸில் இருக்குது அப்படின்னு சொல்ல முடியும். அண்ட் கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேருமே ஈக்குவலாக தான் இருக்காங்க அப்படிங்கிறது பார்க்குறோம். நியர் வந்து பார்த்தீங்கன்னா 58,000ல் அதிகமான கால் அண்ட் புட் ரைட்டர்ஸ் 2 பேருமே இருக்காங்க அப்படின்னாலுமே இந்த இடத்துல புட் ரைட்டர் அதிகமாக இருக்கிறதுனால மார்க்கெட் கீழே வராது அப்படிங்கிற அந்த டவுட்ஸை கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லலாம். ஸோ ஓவராலாகவே இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஒரு சைட்வேஸ் தான் அப்படிங்கிறதும் அண்ட் இன்னியை பொறுத்த வரைக்கும் என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புட் ரைட்டர்ஸ் அதிகமாக இருக்காங்க அப்படின்றதும் கால் ரைட்டர்ஸ் லாஸை புக் பண்ணிட்டு வெளியில் வந்திருக்காங்க. மார்க்கெட் ஸ்லைட்டாக பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆயிருக்கு அப்படிங்கிறதும் புரிஞ்சுக்க முடியுது. ஸோ ஓவராலாக இப்போ இருக்கக்கூடிய மார்க்கெட் ஒரு சைட்வேஸுக்கான மூவ் தான் கொடுக்க போகுது அப்படிங்கிறதுனாலையும் நாளைக்கு வந்து பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக எக்ஸ்பைரி இருக்கிறதுனால ஒரு சைட்வேஸ் மார்க்கெட் எதிர்பார்க்கலாம் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ எப்படி இருந்தாலுமே நம்ம ட்ரேட் எம்பர் மெத்தடில் டெக்னிக்கல் வியூ பார்த்துருவோம். அதை வச்சு தான் நம்ம கன்க்ளூஷன்ஸ்குள்ளார வருவோம். அது என்ன அப்படிங்கிறத பார்த்துடலாம். பேங்க் நிஃப்டியோட டெக்னிக்கல் வியூ பொறுத்த வரைக்கும் 4 சப்போர்ட்டையும் 4 ரெசிஸ்டன்ஸையும் ஐடென்டிஃபை பண்ணுறோம். இதில் ப்ரைஸ் எப்படி மூவ் ஆக போகுது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். நாளையை பொறுத்தவரை எக்ஸ்பைரி அப்படிங்கிறதுனால மார்க்கெட் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு சைட்வேஸுக்கான வியூ எப்படி இருக்கும் அப்படிங்கிறது புரிஞ்சுக்கலாம். அப்படி இருக்கிற பட்சத்தில் அது சப்ளை ஜோன் 1க்கும் டிமாண்ட் ஜோன் 1க்கும் இடையில மூவ் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. அப்படின்ற பட்சத்தில் இந்த இடத்துக்குள்ளார மார்க்கெட் இருந்துச்சுன்னா டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு அதாவது ஆப்ஷன் செல்லர் தான் இந்த இடத்துல டாமினேட் பண்ண போகிறாங்க அப்படின்றத புரிஞ்சு ஒரு ட்ரேடராக தள்ளி நிற்கிறது அப்படிங்கிறது ஒரு நல்ல விஷயமா இருக்கும். சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா டிமாண்ட் ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில் இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா அடுத்ததாக ஒரு டிமாண்ட் அப்படிங்கிறதும் இருக்குது. அது இமீடியட்டாக வந்து பார்த்தீங்கன்னா 57,763 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன். அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா உங்களுக்கு இங்கேருந்தே ஒரு டவுன் ட்ரெண்ட் கண்டினியூ ஆகி அப் டு வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டிமாண்ட் ஜோன் 3 அண்ட் டிமாண்ட் ஜோன் 4 வரைக்கும் அதாவது சப்போர்ட் ஜோன் 1 வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷன்.
எக்ஸ்பெக்டேஷன். ஸோ ஓவராலாக 57,908 பிரேக் பண்ணுச்சுன்னா 57,763 அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 57,479 அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் 57,200 வரை போகும் அப்படிங்கிறது ஓவரால் எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. சப்போஸ் இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா இந்த சப்ளை ஜோன் 1க்கு மேலே இருக்கிற பட்சத்தில், அதாவது 58,200க்கு மேலே சஸ்டெயின் ஆச்சுன்னா ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா மேலே போகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதும், அந்த ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா அப் டு ரெசிஸ்டன்ஸ் 1 இருக்கக்கூடிய 58,400 இந்த ரேஞ்ச் வரைக்கும் போகும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. அதையும் பிரேக் பண்ண பட்சத்தில் ப்ரைஸ் வந்து பார்த்தோன்னா ஒரு அப் ட்ரெண்டை கிரியேட் பண்ணிவிட்டு அப் டு இந்த ரெசிஸ்டன்ஸ் 2 வரைக்கும், அதாவது 58,584 இந்த ரேஞ்ச் வரைக்கும் வரும் அப்படிங்கிறது எக்ஸ்பெக்டேஷனாக இருக்குது. இதை மோஸ்ட்லி பிரேக் பண்ணாது. இதை பிரேக் பண்ணிடுச்சுன்னா இமீடியட்டாக வந்து பார்த்தோன்னா உங்களுக்கு ரெசிஸ்டன்ஸ் 3 அண்ட் பாசிட்டிவ் சைடுக்கு மூவ் ஆகிடுச்சு அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். மார்க்கெட் கிளியராகவே மேலே போக ஆரம்பிச்சிடும் ஹியர் ஆஃப்டர் அப்படின்னு சொல்லி புரிஞ்சுக்க முடியும். ஸோ ஓவராலாக சப்ளை ஜோன் 1 பிரேக் பண்ணுற பட்சத்தில், அதாவது 58,200 பிரேக் பண்ணுற பட்சத்தில் 58,394 அதையும் பிரேக் பண்ணுச்சுன்னா 58,584 இது வரைக்கும் போகலாம். அதையும் பிரேக் பண்ணுற பட்சத்தில் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிடும் அப்படிங்கிறதும், அது 58,800 இமீடியட்டாகவும் அடுத்தடுத்த நாட்களில் அது ஃபர்தராக மூவ் ஆகும் அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கலாம். ஸோ இதை பொறுத்த வரைக்கும் பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனால் தான் ப்ரைஸ் ஃபர்தராக மேலே போகும், பிரேக் ஆகி சஸ்டெயின் ஆனால் தான் ஃபர்தராக கீழே இறங்கும். ஸோ இதில் என்ன டைம் ஃப்ரேம் அப்படிங்கிறது பார்க்கணும். ஸோ டேரெக்டாக வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது மேலே வந்த உடனே பை ஆகிறது அல்லது கீழே வந்த உடனே செல்லராக இருக்கிறது அப்படின்னு நம்ம போகும்போது அதிகமான ரிஸ்க் இருக்குது அப்படிங்கிறது புரிஞ்சுக்கணும். இதை பார்த்து ட்ரேட் பண்ணும்போது நமக்கு லாஸ் வர்றதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது அதிகமாகவே இருக்குது அப்படிங்கிறதையும் புரிஞ்சுக்கோங்க.